சிறுமைப்பட்டவர்கள் மேல இருந்துட்டுன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆனாலும் எல்லா பெஸ்ட்டும் உனக்கு கொடுக்குறாங்கிறார். ஆமென். அப்ப கொடுத்துட்டு உடனே எப்போ கொடுப்பீங்க இல்ல. அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், எப்போ கொடுப்பீங்க இல்ல. கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன். சிறுமைப்பட்டிருக்கிறியா, கஷ்டப்பட்டிருக்கிறியா, ஒடுக்கப்பட்டிருக்கிறியா, உன்னை வாழ வைக்கும் போது நான் வாழ்வேன்னு எனக்கு தெரியுது. அங்க போய் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் உனக்கு கொடுக்குறேன்ல கர்த்தரை என்னப்பா கண்டிப்பாக வாழ. அப்படி இல்லை. உன் மேல கர்த்தர் கரிசனையா இருக்காரு. உனக்கு கர்த்தர் அப்படிதான் கொடுக்கணும். அங்க போய் சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்தன கர்த்தர் கொடுப்பாருன்னா சரி சரி கொடுக்கணும். கர்த்தர் அதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அங்க நம்மளை நிறுத்துறோம். நம்மளை நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தணும். நான் நிறுத்தும் போது அவங்களுக்கு தெரியாது. அன்பை சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா சொல்றேன், அவர்கள் அடுத்தவங்க மேல சிந்தை வளர மாறிடும். அவங்களுடைய பிரச்சனையும் மாறிடும். மற்றவங்களுடைய பிரச்சனை என்ன பண்றோம்? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றவங்களை பார்த்து பூமி அனைத்துல இருக்கிற ஒரு நன்மை கூட உனக்கு வராம இருக்காது. எல்லா நன்மையும் உனக்கு என்ன பண்ணும்? வரும். அவங்களுக்காக நான் சோத்திரம் பண்றேன், அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். இது காலைல 400 பேர் உட்கார வச்சு பாப்பா ஜெபம் பண்ணும். மெலன சிந்தையா இருக்கிறா அவன் சொல்லுவான், பசிக்குது சாருமா. தாவீதே நீ ஜெபம் பண்ணு, எனக்கு பசிக்குதும்மா. புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் கிறிஸ்துவ ஜெபத்திலே போயிடுச்சு. ஆனா தாவீது ஜெபம் பண்ணான்னா பண்ணிருப்பான், வார்த்தை பேசுறானா பேசிருப்பான். ஆனா சோறு கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லன்னா கொடுத்துவானா? இருக்குதா திராணி இருக்குதா, செய்ய முடியுமா? செய்யல, தப்பே. ஏன்னா அதான் சொன்னாங்க, 400 பேருக்கு வெறும் ஜெபத்தையே பண்ணிருந்தான்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? தாவீதை போட்டு முடிச்சிருப்பான். 400 பேரும் ஜெபிக்கிறோம், நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுதே தப்பு. அதாவது என்ன பண்ணணும்? கொடுத்துட்டுன்னா பாருங்க, அந்த ஆத்மா உயிர் அடைஞ்சிடும். சிறுமைப்பட்டு கிடக்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துருவாங்க. இனிமேல் நான் சிறுமையை பார்க்க மாட்டேன், நான் இயற்கையை பார்க்க மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பழைய காலத்துல தீர்க்கதரிசி போறாரு இல்லையா, அந்த அம்மா பசியோட வாடி போய் கிடக்குது. இருக்கிற மாவை பிள்ளையும் அதை சுட்டுதுன்னா குச்சியை பொறிக்கிட்டு இல்லையா, போன உடனே இங்க வாமா ஜெபம் பண்ணு, முழங்கால் படிக்கிட்டு. உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியுது. ஜெபம் பண்ணு, என்ன பிரச்சனை, எப்படி இதை நீக்குது? வர சொன்னாரு, என்ன இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கு, ஓகே தண்ணி கொண்டு வா, அடைய கொண்டு வா. 3 வருஷம் சாப்பிட்றாங்க. ஒரு அடை கொடுத்து 3 வருஷம் சாப்பிட்றாங்கன்னா, சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவானா எப்படி வாழ்ந்துருப்பாரா தாவீது பாருங்க. 40 வருஷம் வாழ்ந்து, 3 வருஷம் வாழ்ந்து பெருசா பேசுறோம். 40 வருஷம் அரசாங்கம், 40 வருஷம் ஓட்டாண்டியா இல்லைங்க. வர வர அவனுக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருந்துச்சுங்க. அவனால போதுங்கிற அளவுக்கு பெருகிச்சு. அல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. தேவன் விரும்புகிறார். போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அதனால போதும்னே யோசிக்கிறது இல்ல, சிறுமை பட்டவன் மேல் சிந்தை. அல்லேலூயா. தீங்கு நாள் அவனை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாருக்காக செபிக்கலாம், யாருக்கு என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே என்ன பண்ணுவோம். அதுதான் சுவிசேஷத்தை சொல்லும்போது சொல்றாரு, எத்தனை பேருக்கு ஆத்மா அறுவடை செய்யலாம், சுவிசேஷம் சொல்லலாம். சொல்லும்போது ஒரு ஆத்மத்து என்ன பண்ணுது, உயிரடைய ஆரம்பிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லும் போது ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் அது உயிர் அடையும் போது தான் அந்த உசுருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, எதுவுமே வேஸ்டா? எதுவுமே கர்த்தருடைய காரியத்துல கர்த்தருடையக்காக செய்யும் போது எதுவுமே வேஸ்ட் இல்லவே. அதான் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்கள் சிந்தைவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஆளா நீ இருந்தனா உன்னை தீங்கு வராதபடி பார்த்துக்கொள்வேன், ஒரு சேதம் வராதபடி பார்த்துக்கொள்வேன். உனக்கு உயர்வு வந்து கொண்டே என்ன பண்ணும்? சேதம் வரும்போது உனக்கு உயர்வு, சேதம் வரும்போது உனக்கு உயர்வு, சேதம் வரும்போது உனக்கு மேன்மை தான் வருமே தவிர சேதம் உனக்கு வராது. அல்லேலூயா. அவர் சில நேரம் யாராவது 10 ரூபா 5 ரூபா பிச்சை கேட்கறாங்கன்னா அலட்சியம் பண்ணாதீங்க. முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா தப்பிச்சுப்புன்னு வந்துடும். போய் நீ அந்த வேலைக்கு போயிருக்கலாமே, நிறைய பேர் அப்படிதான், நீ இந்த வேலைக்கு போயிருக்கலாமே, நீ இப்படி இருக்கலாமே, முடிஞ்சா போடு. அவன் நினைப்பான் நீனே ஒரு பிச்சைக்காரன் போடு. இருக்குது இல்லைன்னு சொல்லு, அதை விட்டு அதை செய்யல சொல்லி எதுக்கு பேசிட்டு இருக்கிற? பேச்சு வேலையே இல்லை. ஆனா 10 ரூபா கொடுத்துட்டு பேசுங்க பாப்பா, அவன்கிட்ட என்ன சொன்னாலும் ஆன்னு கேட்பான். ஏன்னா 10 ரூபா கைக்கு வந்துருச்சு. அதனால யாரையும் இந்த உலகத்துல அலட்சியமா, ஏன்னா அவங்கள கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார், அவரை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தர் இல்லாம யாரும் பறக்க முடியாது. கர்த்தர் அறியாதவனா இருக்காங்க, கர்த்தரால பிறந்தவங்க தான், கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவங்க தான். அப்ப யாருமே அலட்சியம்